فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا. படத்தொகுப்பில் வரும் காட்சிகள் எதுவும் கற்பனை இல்லை. அனைத்து காட்சிகளும் நேரிடையாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாலும் பல சிரமங்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்டிருப்பதாலும் காட்சிகளின் தரங்கள் சற்று குறைவாக இருப்பதை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிறப்பதற்கோரிடம் பிழைப்பதற்கோரிடம் என்பது தமிழர்களின் தலையெழுத்து. அது பழமொழி. பிறப்பதற்கோரிடம் பிழைப்பதற்கோரிடம் என்பது தமிழ் முஸ்லிம்களின் தலையெழுத்து. இது புதுமொழி என்று கூறும் அளவுக்கு வளைகுடா நாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தென்கிழக்காசிய நாடுகளில் நமது சமுதாயத்து இளைஞர்கள், பெரியவர்கள், ஏன் பெண்களும் கூட வேலைக்காக வந்து படும் அவலங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. பிறந்த நாட்டை விட்டு, அன்பான பெற்றோர்களை விட்டு, அன்பு மனைவியை விட்டு, பெற்றெடுத்த செல்வங்களை விட்டுவிட்டு லட்சக்கணக்கான லட்சியங்களோடு பல லட்சங்களை செலவு செய்து பாலைவன பெருவழியிலே பஞ்ச பராரிகளாய் திக்கு தெரியாத காட்டில் குருடன் போல் இங்கு வந்து இவர்கள் படும் அல்லல்கள் சொல்லி மாளுமா? தாய்நாட்டை பிரிந்த இவர் அந்நிய நாட்டிலே அல்லும் பகலும் குப்பை அள்ளுவதிலேயே தன் பொழுதை கழிக்கின்றார். வீட்டில் கூட குப்பை அள்ளக்கூடிய நிலை இல்லாதிருந்தும் இவரை இந்த நிலைக்கு ஆளாக்கியது எது? வறுமை மட்டுமா? இல்லை இல்லை, சரியான வழிகாட்டுதலும் உதவியும் இவரை வந்தடையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குப்பைகளை அள்ளி அள்ளி இவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் வெறும் குப்பை மட்டும்தான். தன் வீட்டில் கூட சுத்தம் செய்ய தயங்கும் நம் சொந்தங்கள் அற்ப கூலிக்காக பல லட்சங்களை விசா ஏஜென்டிடம் தாரை வார்த்துவிட்டு இப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. தன் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பும் தாய்மார்களே, சிந்திப்பீர்களா? தெருக்கள் தான் சுத்தமாகிறதே தவிர வேதனையால் அவரது உள்ளம் அனுதினமும் அழுவதை அறிவது யார்? அவரது வேதனையை அகற்றுவது யார்? தன் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பும் மனைவிகளே, சிந்திப்பீர்களா? இல்ல, இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம். எத்தனை பசங்க இருக்கிறாங்க? 2 பசங்க. சரி, உங்களுக்கு இங்க எவ்வளவு சம்பளம்? 1000 ரூபாய் தராங்க. முதல்ல வந்து சேரும்போது 700 ரூபாய். அதாவது 17 வருஷமா இப்போ 300 ரூபாய் எடுத்திருக்கிறாங்க. எத்தனை மணி நேரம் வேலை? 8 அவர். என்ன வேலை? கிளீன் பண்ற வேலை. கிளீனாக்க எப்படிப்பட்ட கிளீனிங்? பேப்பர் எடுக்கிறது, கொள்றது, கச்சரா கிளீன் பண்றது. எங்க ரோட்ல தோட்டி அவ்வளவுதான். ஊர்ல தோட்டி வர மாதிரி. ஏன் அந்த வேலை ஊர்ல பாக்குறதுக்கு பார்க்க மாட்டீங்களா? ஊர்ல பாக்குறாங்க, யாருக்காக ஒத்துக்குவா? அங்க ஒத்துக்க மாட்டாங்க. கண் தெரியாத வந்துருவாங்க. சரி, உங்க பேரை சொல்லி. சம்சுதீன். எந்த ஊரு? கும்பகோணம். சரி, மக்கள் ஊர்ல உள்ள மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஊர்ல உள்ள மக்கள் இங்க வர்றது ஊர்லயே நல்லா பிசினஸ் வச்சு நல்லா காவல்னா அது சௌகரியமா இருக்குவாங்க. உங்க அனுபவத்தை மக்களுக்கு சொன்னீங்கன்னாக்கா மக்கள் அங்க திருந்துறதுக்கு அந்த வெளிநாட்டு கோபம் குறையும். அது குறையாது. இங்க வந்து பட்டு வரதான் தெரியும். சரி, சப்போஸ் வரணும்னா எப்படி வரணும்ன்றீங்க? எந்த தயாரிப்போட வரணும்? வந்தா நல்லா படிச்சிருக்கணும், தொழில் துறை தெரிஞ்சுக்கணும். இந்த கிளீனிங் கம்பெனிலாம் வராங்க, 4 ரூபாய்க்கு 4 மாதம் சம்பளத்தை குடிச்சிட்டு 1 மாதம் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு அவங்க என்ன வச்சுங்க 6 மாதத்துக்கு செலவு தான் அவங்க பண்ணுவாங்க.
வேற என்ன பண்ண முடியாங்க. ஊருக்கு எப்படி ஆக்கு பண்ணாங்க. இங்க வர அப்ப இங்க வர வேணான்றீங்க. வந்தீங்கன்னா தயாரி போடுவாங்க. நல்லா படிச்சுட்டு நல்லாவே வந்தாங்க பயணம் உண்டு. வந்தாங்க பயணம். அதாவது ஒன்னும் படிக்காம வயசு அதை ஒரு 19 வயசு ஒண்ணு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வர்றது திரும்ப கூடாது. நல்லா படிச்சு நல்ல திறமையா வந்தாங்க. இப்ப மக்கள் தான் இங்க 1 லட்சம் ரூபாய் 60,000 ரூபாய் 80,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க வராங்க. அது நல்லதா படுதா எப்படி உங்க இதுக்கு எப்படி சொல்லுங்க. இப்ப நீங்க லெக்க பொறுத்து இருக்குது. சில பேருக்கு நல்லா மாட்டிக்கிறது. சில பேர் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. அவசரப்பட்டு வேதனை பண்றாங்க. சரி, அந்த 1.5 லட்சம் ரூபாய் ஊர்ல இருந்தா என்ன பண்ணலாம்? ஊர்ல நல்லா பிசினஸ் பண்ணா நல்ல ஒரு இன்கம் வரும். அது யாரு கேட்காங்க பாருங்க. ஊரும் உலகமும் துர்நாற்றம் இல்லாமல் இயங்குவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை துர்நாற்றத்திலேயே கழிக்க வேண்டிய நிலை இவருக்கு. தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் அழுகிப்போன குப்பைகளை அள்ளுவதற்காக தானியங்கி இயந்திரத்தில் தொங்கிக் கொண்டு உலாவரும் இவர்களது முகத்தை துண்டை கொண்டு மூடியிருக்கின்றார்களே, பார்த்தீர்களா? எதற்காக தெரியுமா? பிறரிடம் தம்மை அடையாளம் காண்பிக்க வேண்டாம் என்பதற்காகவா? இல்லை இல்லை, அருகில் நெருங்கி பார்த்தால் புரிந்துவிடும் ஏன் என்று. மூக்கை துளைத்து வயிற்றை குமட்டும் கொடிய நாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான். அடுக்களை கழிவுகள், அழுகிப்போன உணவுகள், சில நேரங்களில் மனித கழிவுகள் கூட மண்டி கிடக்கும் இந்த கலவைகளிலிருந்து கடந்து வரும் துர்நாற்றம் முகத்தை மூடுவதால் மட்டும் நின்று விடுவதில்லை, மூக்கை துளைத்துக் கொண்டே இருக்கும். அந்தோ பரிதாபம்! வௌவாலை போல் இந்த வாகனத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் இவருக்கு தெரியாது எந்த நோய் இவரை எப்போது தாக்கும் என்பது. எத்தனை முறை குளித்துவிட்டு படுத்தாலும் இவரது மேனி அரிப்பது நமக்கு எங்கே தெரியப் போகிறது? குப்பைகளை அள்ளுவதற்காகத்தான் பல லட்சங்களை தண்டமாக தந்துவிட்டு தம் உறவினர்களை வெளிநாட்டில் அனுப்பி வைக்கும் உற்றார்களே, உணர்வீர்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 1 வருஷம் ஆகுது. நீங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்தீங்க? 1.5 லட்சம். இதுக்கு முன்னாடி ஊர்ல இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல. ஊர்ல என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? படிச்சுட்டு இருந்தீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எந்த டிப்ளமோ? ஜேசிபி ஆபரேட்டர். என்னது? ஜேசிபி ஆபரேட்டர் மெக்கானிக். ஜேசிபி ஆபரேட்டர் மெக்கானிக். ஏன் அந்த வாய்ப்புகள் இங்க இல்லையா? இந்த வாய்ப்புகள் இருக்கு. அது 3 லட்சம் 2 லட்சம் வயசா இருக்கிறேன். எங்க இங்க? ஆமா, இங்கே சிங்கப்பூர்ல. அங்க ஊர்ல வந்து ஆர்வல ட்ரை பண்ணலாம். காசு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல காசு கொடுக்க மாட்டாங்க. என்ன காசு தருவாங்க? இங்க இருந்து காசு தருவாங்க. வேலைக்கு ஏற்ற கூலி இல்லாததால் இதுபோன்று குப்பை தொட்டியிலும் தெரு ஓரங்களிலும் கிடைக்கும் காலி டப்பாக்களையும் அட்டை பெட்டிகளையும் பொறுக்கிவிட்டு வயிறு விளைக்கும் நிலை இவருக்கு ஏற்பட்டது. பரிதாபத்திலும் பரிதாபம். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த அவல நிலை வேண்டுமா? பெற்றோர்களே, சிந்திப்பீர்களா? இப்படி நாள் முழுக்க சுற்றினாலும் ஒருவேளை வயிறு நிறைய உண்ணுவதற்கு கூட இயலாத வருவாயைத்தான் தெருக்களில் தேடிக் கொண்டிருக்கின்றார். அண்டை வீட்டார்களிடம் அண்டப்புழுகு புழுகும் அம்மாக்களும் அப்பாக்களும் அரேபியாவில் தம் பிள்ளை ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கின்றான் என அறிமுகம் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, ஹவுஸ் கீப்பிங் என்பது கக்கூஸ் கழுவுதல், கண்ணாடி துடைத்தல், கல்மண் அள்ளுதல், தோட்டத்தில் தண்ணீர் தெளித்தல், கார் கழுவுதல், கார்பெட் துடைத்தல் போன்ற வேலைகள் மட்டுமின்றி அருவாவுகள் எனப்படும் வீட்டு முதலாளியும் முதலாளி அம்மாவும் அள்ளி வீசும் இழி சொற்களையும் பழி சொற்களையும் சுமப்பதுதான் இவர்கள் புலங்காகிதமடையும் ஹவுஸ் கீப்பிங்.
5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அடிமாடுகளாய் உழைத்தாலும் ஓர் அடிகூட உயர்வதில்லை இவர்களின் வாழ்க்கை தரம். அது மட்டுமா, சில நேரங்களில் யாரோ செய்யும் தவறுகளுக்கு இவனுக்கு கிடைக்கும் திருடன் பட்டம். சிங்கத்திற்கு வாலாய் இருப்பதை விட நரிக்கு தலையாக இருக்க வேண்டும் என முன்னோர்கள் சொல்லும் உவமை இவனுக்கு மட்டும் பொருந்தாதது ஏன்? கடல் கடந்த கனவுகளில் காசுகளை தண்ணீராய் இறைத்து பல லட்சங்களை விசா ஏஜென்ட்களுக்கு பிச்சை போட்ட காசுகளை பெட்டிக்கடை கூட நடத்தாமல் இப்படி அந்நிய நாட்டில் வந்து அற்ப கூலிக்காக அடிமை சேவனம் செய்ய இவனை வழிநடத்தியது யார்? கல்லுக்கும் கண்ணிருந்தால் கண்ணீர் வடித்திருக்கும். இந்த சொல்லுக்கு பின்னிருக்கும் அவலங்கள் புரிந்திருக்கும். பதிமூணு ஆண்டு காலமா நீங்க ஒரே கம்பெனில தான் வேலை செய்றீங்களா? ஆமா, ஒரே கம்பெனில தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த 13 வருஷத்துக்கு முன்னால வரும்பொழுது உங்களுடைய சம்பளம் என்னவா இருந்துச்சுங்க? 13 ஆண்டா 450 ரூபா பேசிக்கு, இப்போ 50 ரூபா கூட கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம வெளியில எங்கிட்டாவது பைசா தேடிக்கிட்டா தான் முடியும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் படிப்பு நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா படிக்காத காரணத்தினால ஒரு நல்ல ஒரு வேலைக்கு நம்ம வர முடியல. வெளிநாடு செல்லும் நம்மவர்கள் மரத்தில் காய்த்திருக்கும் பணத்தை உழுப்பி எடுத்து அனுப்பி வைப்பது போலத்தான் நமது ஊரில் வாழும் அவர்கள் வீட்டு பெண்களின் நிலை. அவர்களது உடை, நடை, பாவனைகள், செலவு செய்ததெல்லாம் ஏதோ அவர்கள் வீட்டுக்காரர்கள் மிக உயர்ந்த வேலையில் இருப்பது போல் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே விடுபடும் வழி தெரியாமல் நம்மவர்கள் செய்யும் பல வேலைகளில் இதோ பாருங்கள், மீன் வெட்டுவதுதான் இவரது முழு நேர வேலை. உங்க பேர் என்ன பாய்? முகமது ஹுசேன். என்ன வந்தீங்க? நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் சீர்காழி இல்லையா? எவ்வளவு நாளா இங்க இருக்கிறீங்க? 37 வருஷமா இருக்கிறீங்க. 37 வருஷமா 37 வருஷமா இப்ப நீங்க எங்க இருந்துட்டு இருக்கிறீங்க? 5 வருஷம் துபாயில இருந்தேன். 32 வருஷமா அபுதாபில என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? மீன் கிளீனிங் பண்றது பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நீங்க செய்யக்கூடிய தொழிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு கஷ்டமான தொழில உங்களுக்கு தெரியுதா? ஒவ்வொரு நாளும் நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க இல்லையா? இதே நிலைகள் எத்தனையோ சகோதரர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு பல கஷ்டமான வேலைகளுக்கு வராங்களே, இப்ப அவர்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன? அவர்களும் இந்த மாதிரி வேலை செய்யலாமா? வர வேண்டிய அவசியம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைகள் படிப்புக்கு ஏற்ற வேலை இருந்தாலும் வெளிநாட்டுல பல சகோதரர்கள் படிக்காம இங்க செய்யறாங்களே, அவங்களுக்கு ஊர்ல வேலை வாய்ப்பே இல்லையா? இங்க 300-400 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களே. ஊர்ல இருக்கும்போது பொம்பளைங்க வெளிநாட்டு காசு நகையாடாம, குறிப்பா பெண்களுடைய ஆசைகள் வெளிநாட்டுல பணம் கொட்டுது, போனாக்கா எப்படி அள்ளிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுக்கா. 1 வருஷம் ஆகுது. 8 மாசம் குல்பார்ல ஒரு கொளுத்திட்டு ஆடு மேய்ச்சிருந்தேன். சரி, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அவரு ஒரு 6 மாசம் சம்பளம் கட்ட கொடுத்தாங்க. 35 தினார் தான் கொடுத்தாரு. சரி, இருந்தா போது 1.5 வருஷம் இப்படி வேலை செஞ்சுட்டு போலான்ட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 1.5 மாசம் ஆன ஒரு 6 மாசம் ஆச்சு சம்பளம் கட்டுறதுக்கு. அப்புறம் 4 மாசம் தரவே இல்லை. சம்பளம் கட்டுறதுக்கு நான் 4 மாசம் வேலை செய்ய அவனுக்கு ஊருக்கு அனுப்பிச்சு விட்டான். அவங்க எல்லாம் தெரிஞ்சுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல கம்பெனி வேலையா இருந்தாலும் தோட்ட வேலையா இருந்தாலும் சம்பளம் இவ்வளவு ஒரு 10,000 கம்மி இல்லாத சம்பளம் இருந்தாலும் இங்க வேலைக்கு வரணும். ஒரு சாதாரண லேபரு அந்த மாதிரி
தகுதி எங்களை மாதிரி இந்த படிப்பு இல்லாதவர் இந்த மாதிரி சாதாரணவங்க வேலை தெரியாதவங்க வந்தா கூட 10,000 கம்மி இல்லாத ஒரு 10-12,000 கம்மி இல்லாதனால அவங்க குடும்பத்தை காப்பாற்றலாம் வேலை செய்யறதுக்கு புதுசா வந்திருக்கிறேன். சாப்பாடுலாம் கொஞ்சம் பிரச்சனை தான், பிரச்சனை தான் இருக்குது. சரி, வெளியே எங்கேயுமே போக முடியல. நானும் டிரைவர்னு சொல்லி தான் எங்க இருக்காங்க. சரி, அடுத்து ஒட்டமைக்கு இருக்காங்க. சரி, அங்க போயிட்டு இருந்தது. நான் அங்க வந்து ஒரு 25வது நாள் அப்பா இறந்துட்டாரு. சரி, அது கூட போக முடியல. எனக்கு தெரியும், எனக்கு 3 மாசம் கழிச்சுதான் எனக்கே தெரியும். அப்பா இருந்த செய்தி கூட 3 மாசம் தெரியும். 3 மாசம் கழிச்சுதான் அப்பா இருந்தது எனக்கு தெரியும். நமக்கு ஒரு வீடு கிடையாது. வீடு எப்படினாலும் நம்மளும் 4 பேரை போல இருக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். அங்க வந்து இப்ப 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கழிச்சு கூட கடன் அடைஞ்ச மாதிரி இல்ல. இப்பவும் இங்க கடன் தான் நம்ம அனுப்பியிருக்கோம். கடன்ல இருக்கு, அங்கேயும் கடன்ல தான் இருக்கு. அங்க முடிஞ்சாலும் இங்க கடன்ல இருக்கு. அங்கேயும் ஒரு 10-15 ரூபாய் தான் கடன் தான், வட்டி தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. சரி, ஹெல்பர் லேபர் மாத்தி மாத்தி பார்த்து வந்தாவது. நான் ஹோட்டல்ல வேலை செய்யறோம். ஹோட்டல்ல வந்து இஸ்கே வரையுது. வேலைன்னா மோசமான வேலை. ஏண்டா காலையில இருந்து நைட்டு 1 மணி ஆகும் வேலை முடியறதுக்கு. அப்படிதான் நாங்க வேலை செய்யறோம். பிள்ளைகளோ மற்றவங்களுக்கு எங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளோ மற்றவங்களோ இனிமேலும் வெள்ளாடுங்கிற ஆசையை என்னத்தை மறந்துருங்க. ஏன்னா நாங்க கஷ்டப்படுறது எங்களோட போட்டோம் நாங்க நினைக்கிறோம். நல்ல ஒரு வேலையை பார்க்கலாம். அப்படி வெள்ளாடு ஒரு ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்க வந்து நல்லா படிச்சீங்களா உங்க பொண்டாட்டி பிள்ளையோட அழைச்சிக்கிட்டு அப்படி வாங்க, வெள்ளாடுக்கு வாங்கல தவிர தனிமையா வந்து இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் வந்து பொண்டாட்டி பிள்ளை தாய் தாப்பா இவங்க ஒத்துழைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுவா பேராசைங்கிறது எல்லா வீட்லயும் இருக்கு. ஏன்னா அவங்களோட காரணத்தால தான் நாங்க வெளிநாட்டுக்கு போக முடியாம இருக்கும். வெளிநாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். மாசம் 1000-ஓ 2000-ஓ சம்பாதிச்சாலும் நம்மளோட இருந்து சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன வேணும். ஏன்னா இவங்க பக்கத்துக்காரங்க அவங்க அந்த நகை வாங்குறாங்களே, பக்கத்துக்காரங்க அந்த புடவை வாங்குறாங்களே, அதே போல நம்மளும் வாங்கணுங்கிறது அவங்களுக்கு என்ன இருக்கு. அதனால நாங்க என்ன செய்யறோம், சரி ஓகே அம்பலம் பொண்டாட்டிக்காரி நம்ம கஷ்டப்படுறோம் பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தால தான் நாங்க வருவோம் தவிர கண்ணை கவரும் கண்ணாடிகளை விண்ணுயர்ந்த கட்டிடத்தில் பொருத்துவதற்காக ஏறுகிறார் ஏறிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் இந்த கட்டிடங்களைப் போல் இவரது எதிர்காலம் உயர வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து ஏறக்கூடிய இவர் கீழே இறங்கியதும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த முறை இறைவன் என்னை காப்பாற்றி விட்டான். தாய்மார்களே, உங்களை காப்பாற்ற வெளிநாடு செல்லும் இவரது நிலையை பார்த்தீர்களா? தூக்கு மேடைக்கு சமமாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு பல மணி நேரம் வேலை செய்யும் இவருக்கு சற்று தூக்கம் வந்தால் நிகழப்போவதை நினைத்து பாருங்கள். வேண்டுமா இந்த விபரீத விளையாட்டு? வேலை தேடி வெளிநாட்டுக்கு செல்லும் சொந்தங்களே சிந்திப்பீர். சீருடைகள், சிங்கார தொப்பிகள், சுட்டரிக்கும் வெயிலில் இவர்களின் அணிவகுப்பு. அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. ஆனால் இவருக்கு கூலியாக கிடைப்பதோ குருவி முட்டை. இதோ பாருங்கள், இவர்கள் அள்ளி போடுவது சரளிக்கற்களை மட்டுமல்ல, சுக்குநூறாக நொறுங்கிக் கொண்டிருக்கும் அவர்களது வாழ்க்கையையும் தான். சொந்தங்கள் புடைசூழ சோறுண்டவர் இங்கே சொந்தங்களுக்கு சோறு போட கான்கிரீட் கட்டைகளுக்கும் தூசுகளுக்கும் மத்தியில் சாப்பிடுகிறார். அவியல், பொரியல், மோர்குழம்பு, வத்தக் குழம்பு என்று வகை வகையாய் உண்டு மகிழ்ந்தவர் இங்கு வயிறை நிரப்புவதற்காக உண்ணுவது என்னவோ காய்ந்து போன ரொட்டியும் நீர்த்து போன சோறுந்தானே தவிர அறுசுவை உணவோ ஆட்டுக்கறி பிரியாணியோ அல்ல. பரோட்டாவும் கோழிக்கறியும் சாப்பிட்ட காலம் அங்கே. வேலைக்கு போகும் முன் ஒரு பரோட்டாவை தீயில் தொட்டு சாப்பிடும் கோலம் இங்கே.
பேரு? முகமது சுல்தான். உங்களுடைய ஊரு? கீழக்கரை. நீங்க இங்க அபுதாபில தான் வந்ததுல இருக்கீங்களா? அபுதாபில தான் வேலை செய்யறேன். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 2 வருடங்கள் ஆக போகுது. 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்துல குறிப்பிட்டு சொல்லும்படியா ஏதாவது அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு? குறிப்பிட்டு சொல்றதுக்குன்னா எவ்வளவு அனுபவங்கள் இருக்குது. நான் இந்த அபுதாபிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மஸ்கட்ல இறங்கினேன். அங்க இறங்கின உடனேயுமே எனக்கு ரொம்ப விட்டு போச்சு. ஏன்னா தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பெண்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற அந்த பிள்ளைங்களை கட்டி கொடுக்கறதுன்னு சொன்னா நாங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. ஏன்னா வரதட்சணைங்கிற பேர்ல எங்க ஊர்ல நானும் வரதட்சணை வாங்கியிருக்கிறேன், இல்லன்னு சொல்லல. இன்ஷா அல்லாஹ் என்னால முடிஞ்சா அதை நான் திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு சம்பளம் இப்ப நான் எலக்ட்ரிஷியனா வேலை செஞ்சிருக்கிறேன். எனக்கு 550 ரூபாய் சம்பளம் தராங்க. நானே இந்த வெளிநாட்டுக்கு வர்றதுக்காக 9 வருடங்களா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா 93 என்னோட படிப்பை முடிச்சுட்டு 9ஆம் கிளாஸ் நான் டிஸ்கன்டினியூ ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த யூஏக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்னா அப்ப படத்துல பாக்குறோம், நம்ம படத்துலயும் பாக்குறோம். வெளிநாட்டுல போய் ஒரு பாட்டு எடுக்கிறாங்கன்னா வெளிநாட்டுல போய் ஒரு பாட்டு எடுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவன் ஒரு காமிக்கிற இடங்கள் காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு பிரதிபலிப்பா இருக்குது. அந்த பில்டிங்கோட ஒரு டெக்கரேஷனு அந்த ஒரு கட்டுமானங்களும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோமா, இப்பெல்லாம் இருக்க மாட்டோமா, நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஆசையில நம்ம இருந்தோம். இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல இங்க 400 ரூபாய் சம்பளம் 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு ஊருக்கு வந்தவனே பாத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் உடுத்தும் ஒரு கெப்ஸ் கையிலையும் 1500 ரூபாய் லூயிஸ் பிலிப் சட்டையும் போடுவான். அவன் என்னடான்னு கேட்டா அப்படியே மினிக்கிட்டு ஒரு கையில வேட்டையை தூக்கிட்டு அழகா நடந்து வருவான். அது சிகரெட் பாக்கெட் என்ன கையில எந்த கையில பாத்தீங்கன்னா கலங்காம சுருங்காம காலையில ஒரு சட்டை போட்டுருவான், சாயங்காலம் ஒரு சட்டை போடுவான். என் ஃப்ரெண்டு மாதிரிலாம் அப்படி வருவானுவான். அந்த மாதிரி நான் பார்த்து ஆசைப்பட்டு தான் நானும் வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் அடுத்தவன் சாப்பிடறத பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுலயே மனசை தேத்திட்டு போற அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கன்னா ஒரு கிராம்ஸ் இங்க வாங்குறாங்க. ஆனா ஊரு காசுக்கு 12 ரூபா, அதை கணக்கு பண்ண மாட்டேன். ஆனா அந்த 1 கிராம்ஸ்க்கு வாங்கி குடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் எத்தனையோ முறைகள் கடைக்கு போய் ஒரு டீ கேட்பேன். 50 காசு இருக்குன்னு சொல்லிட்டு 75 காசு அந்த 25 காசு எக்ஸ்ட்ரா போகுதுன்னு சொல்லி டீ குடிக்காம கூட நான் திரும்பி வந்திருக்கிறேன். இன்னும் நீங்க குப்பூசு அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டோம். அதான் எந்த ஒரு சயத்திலயும் நாங்க சாப்பிட மாட்டோம். வீட்டுல ஒழுங்கான சாப்பாடு இருந்தாலும் ரொம்ப உதாசீனப்படுத்துற ஒரு டைமிங் எல்லாம் இருக்குது. இங்க குப்பூசும் தந்தூரி ரொட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ரொட்டியை எப்படிதான் சாப்பிடறாங்களோ தெரியாது. அது ஆறி போனோடனே அதை 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும் போது மனசுல கஷ்டம் இருக்குமோ தவிர அதை வெளிப்பாடா காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நீங்க படிக்கல அதனால இந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கிற விஷயங்கள் தெரியுது. அப்போ படிச்சுட்டு வரணுங்கிற விஷயங்களை நீங்க உணர்த்துறீங்க. சரி, இப்ப இன்ஷால்லா நீங்க இப்ப 2 வருஷம் ஆகுங்கிறீங்க. இனி எத்தனை காலங்கள் இந்த நாட்டுல இருந்தாக்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நீங்க நினைக்கிறீங்க? என்னோட பிரச்சனை மௌத்தா போனாலையும் தீராது. ஏன்னு சொன்னா என் ஃபேமிலி ஒரு குடும்பமா இருக்குது, என் ஒய்ஃப் ஒரு குடும்பமா இருக்காங்க. இப்ப நான் போன் பேசினா எங்க அம்மாவுக்கு ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டியதா இருக்கு, என் ஒய்ஃபுக்கு 1 நிமிஷம் பேச வேண்டியதா இருக்கு. வாரத்துல போன் மாசத்துக்கு 4 தடவை பேச வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி நம்ம பேசாம இருக்க முடியல. நம்ம பேசாம எவ்வளவு சம்பாரிச்சு என்ன வேண்டாம். ஏன்னா நாங்க வேலை பாக்குறது எந்த டயத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. நாங்க கட்டுமான பணியில இருக்கிறோம். அப்போ எங்களோட உசுருக்கும் எந்த ஒரு இதுக்கும் கேரண்டி இருக்காது. நாங்க திடீர்னு வேலை செய்யற இடத்துல ஒரு சிறு சறுக்கல் ஏற்பட்டாலும் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி என் கண் முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆன விஷயங்களை நான் பார்த்து இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்துல நீங்க பெரும்பகுதியை இங்க நீங்க செலவு பண்ற மாதிரி தோணுது. அதுல பகுதியை அதாவது போனுக்காகவே ஒரு 150-200 தடவை நீங்க செலவு பண்றதா சொல்றீங்க. இப்ப போனுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்கல்ல, அது தேவையான ஒண்ணுதானா? நம்ம சம்பாதிக்கிற காசு இப்ப 3 வருஷம் நம்ம இங்க அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கிறோம். 3 வருஷத்துல நம்ம மனைவிட்ட மாசத்துல ஒரு தடவை பேச முடியும் சொல்லுங்க. மனைவிட்ட நம்ம எவ்வளவு ஆசை இருக்கும். நம்ம ஆசை எப்படி வெளிப்படுத்துறது? நம்ம நினைச்சவனு போக முடியாது. பேச்சு மூலியமா தான் நம்மளோட ஏக்கங்களையும் தாகங்களையும் தீர்க்கிறேன்னு. நம்ம சுத்தமா பேசாம விட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், அது விட பெரிய கொடுமை என்னன்னு சொன்னீங்கன்னாக்க பிறந்த உடனே குழந்தைய 10 நாள்ல ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டுட்டு நான் ஒரு சின்ன பிரச்சனையால வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க என் குழந்தைய பாக்கல. அதுல இந்த 2 பிள்ளைங்க எனக்கு பிறந்திருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைக்கு 4 வயசு ஆகுது, ஆம்பளை பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது. கல்யாணம் 2002 முடிஞ்சு. அந்த முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மலையோட குரலை நான் கேட்கணும்னு நிறைய ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா என் குழந்தையோட குரலை நான் கேட்க முடியல. எவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலா கொடுக்குற பாக்கியத்திலேயே பெரிய பாக்கியமா இருக்குது. இந்த மலையோட குரலை கேட்கணும். அந்த குழந்தைங்களோட பாசம் இருக்குது. அந்த வயசுல
அந்த எதுக்கு ஒரு தாயை வந்துகிட்டு ஒரு தகப்பா அடிச்சா கூட அந்த பிஞ்சு குழந்தை ஒன்னும் அறியாத குழந்தை வந்துட்டு அது தட்டு விடு தெரியுமா? அதே தாயிட்ட வந்து இன்னொரு குழந்தைய வந்து அண்டை விடாம வந்து ஒரு குழந்தை தடுக்குதுன்னு சொன்னா வந்துட்டு அதோட பிணைப்பு வந்துகிட்டு அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்குன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்துகிட்டு ஒரு குழந்தையோட பாசம் கிடைக்குது. தன் தகப்பனே வந்துட்டு அந்த தாயை அடிச்சா கூட அந்த குழந்தைக்கு கோவம் வரும். அந்த கோவம் வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு சாதாரண நினைக்கலாம், என்னடா இது நம்ம பெத்த பிள்ளை தானே நம்மளே எதிர்க்குதுன்னு நினைக்கலாம். ஆனா அது காரணம் இல்ல. அந்த குழந்தை வந்து அந்த தாயிட்ட பால் குடிச்சா அந்த தாயோடய இருந்து வாழ்ந்து இருக்குது. அந்த ஒரு காரணம் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு குடிக்குது. ஆனா நம்மள அந்த குழந்தைக்கு எந்த விதத்துல பாசத்தை அமைச்சோம்? இங்க உட்காந்துட்டு பாப்பா வாப்பா வாப்பான்னு சொல்லுது, நம்ம அம்மா அம்மா அம்மான்னு சொல்றோமே தவிர அதுக்குன்னு நம்ம எதுவும் ஆசைப்பட்டு செய்ய முடியல. நம்ம ஒரு கையை பிடிச்சி ஒரு கடைக்கு கூட்டி போக முடியுதா? இல்ல நம்ம மேல அது சாஞ்சிட்டு இருக்க முடியுதா? இல்ல நம்ம ஆசைப்பட்ட மாதிரிதான் அந்த குழந்தை நடந்துக்க முடியுதா? ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து அந்த குழந்தை வளர்ந்துருச்சு வச்சுக்கிறீங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாப்பாவோட பாசம் என்ன? பேருக்கு இவன் தகப்பன், நான் அவன் புள்ள, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல எந்த இருக்கு? எதுவுமே இல்ல. வாழ்றவரையும் அப்படிதான். இன்னுமே வந்துட்டு அந்த குழந்தைய நான் தூக்க முடியுமா? ஒரு பொம்பளை புள்ள இருக்குது 6 வயசானவனே அதை தூக்கிட்டு நான் கடைக்கு போக முடியுமா?